அந்த வகையில் வளரும் கலைஞன் கானா நவீந்தரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஏற்கனவே பாடிட்டு தான் இருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஹாய் நவீந்தர். ஹாய். உங்கள் வீடியோஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். முதல்ல உங்களுக்கு வர்தாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனல்லேருந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர். வர்தாவேல் சினி ஸ்டுடியோ நேயர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வணக்கம். நம்மோட வர்தாவேல் மாஸ்டர் ஜாயின் பண்ண போகிறாரு. ஹாய் நவீந்தர், ஹவ் ஆர் யூ? ஹாய். ஹாய் நவீந்தர், ஹவ் ஆர் யூ? ஹாய். கொஞ்சம் காலதாமதமாகி போச்சு, மன்னிச்சிடுங்க, ஓகேங்களா? உங்களுடைய பாடல் வந்து நிறைய இடத்த கேட்டிருக்கேன் நான். உங்களுடைய வரிகள் எல்லாமே புது புது வரியாக இருக்குது. ஏன்னா சினிமா பாடலில் வந்து கானா பாடல் இப்படி எடுக்க முடியுமான்றதை நான் உங்களை பார்த்து இப்போ சமீபமாக நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து கானா வந்து எங்கே கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் எதை பார்த்து உங்களுக்கு இது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கானா வந்து நானே பாடுறேன், ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. நிறைய பேர் பாடல்களை பார்த்துருக்கேன், ஒரு ஜாலியாக இருக்கும். சூப்பர். கானாவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சினிமா துறையில் கானா பாடகர்லாம் யாரை பிடிக்கும்? கானா பாலா. கானா பாலா, ஓகே, சூப்பர், நல்ல பாடகர் அவர். டோலாக் பிரதர், நீங்கள் டோலாக் அவர் கூட வாசிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன பிரதர்? ராஜ் ப்ரோ. ராஜு, சூப்பர். உங்கள் பேர் பிரதர்? நிர்மல். நிர்மல். உங்களுக்கு வந்து அம்மா ஃபீலுக்கான பாட்டெலாம் நீங்கள் எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கேன். அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த இறப்புக்கு இல்லை பாசத்துக்கு இருக்கிற போது அந்த பாசத்துக்கான பாடல்கள்லாம் எழுதிருப்பீங்க. நீங்கள் நிறைய பாடல் எழுதிருப்பீங்க. நண்பனுக்கு எழுதிருக்கீங்களா? நண்பனுக்கு எழுதிருக்கேன். நண்பனுக்கு எழுதிருக்கீங்க. ஒரு பொண்ணு நம்மகிட்ட இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு ஜாலியான ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா? இருக்குது. பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் எதிர்ப்பீங்களா? எங்களுக்கு இப்போது லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த பையனோட இயக்கம், அந்த பொண்ணோட இயக்கம் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு பாடலை ஒன்று எங்களுக்கு பாடி காட்டுறீங்களா? இப்போ முதல்ல வர்தாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனல்கள் வந்து உங்களுடைய பாடல் கேட்குறதுக்கும் அதுக்கும் எங்கள் நேரத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இவரை வந்து நீங்கள் ஆதரிக்கணும். இவருக்கான சப்போர்ட் நீங்கள் பண்ணும்போது தான், நீங்கள் பார்த்து பல பேருக்கு அதை ஷேர் பண்ணும்போது இதன் மூலிமா ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சா சினிமா துறையில் அவர் நிறைய பாடல் வரிகள் எழுதுவார். அதுக்கு நம்மளுடைய சேனல் ஒரு உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. முதல்ல ஒரு பாட்டு, லவ் ஃபெயிலியர் பாட்டு முதல்ல, ஓகேங்களா பிரதர்? ஓகே, பாடலாமா? ரெடி, சூப்பர் பிரதர். இல்லை ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே எனக்கு கொஞ்சம் இக்கிட்டாக இருந்துச்சு, உட்கார முடியல கொஞ்சம் ஃப்ரீயாக, அதனால தான் இங்கே வந்துட்டேன். ஓகேங்களா? நீங்கள் நினச்சேன் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தயாரிங்களா? நாங்களும் தயார், நேயர்களும் தயார். போயிடலாமா? முதல் படம் ரெடி. காதல நானும் சொன்னேன், என்ன மறந்துட்டியடி பொண்ண. காதல நானும் சொன்னேன், என்ன மறந்துட்டியடி பொண்ண. நீ உருட்டி பார்க்காத கண்ண, என் இதயத்தில் தந்த புண்ண. உன்னோட அழகுல நானும் விழுந்துட்டேன், என்னோட மனச நீயும் திறந்துட்ட. உன்னை பார்க்க வருவண்டி, மனசுலவோ ஒரு வண்டி. காதல நானும் சொன்னேன், என்ன மறந்துட்டியடி பொண்ண. ஆசை வச்ச உன் மேல, மோசம் போயிட்ட உன்னால. ரெண்டு பேரும் காதலிச்சு வாழணுண்டி மண் மேல. ஆசை வச்ச உன் மேல, மோசம் போயிட்ட உன்னால. ரெண்டு பேரும் காதலிச்சு வாழணுண்டி மண் மேல. தேவதை போல் அழகா இருப்பா, என்ன பார்த்து அழகா சிரிப்பா. என் கூட பேசும்போது பிரியமாக முத்தத்தை கொடுப்பா. காதல் மேல ஆசைய வைத்து காதலில் நான் தோத்துட்டேன். காதல் மேல ஆசைய வைத்து காதலில் நானும் தோத்துட்டேன். காதல நானும் சொன்னேன், என்ன மறந்துட்டியடி பொண்ண. காதல நானும் சொன்னேன், என்ன மறந்துட்டியடி பொண்ண. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, செம்மையாக இருந்தது. உண்மையாகவே அதனோட வரிகள் வந்து வலியை உண்டாக்குற மாதிரி தான் இருந்தது. உண்மையாகவே மனதை உருக்கிருச்சுப்பா. காதல் லவ் ஃபெயிலியர்ன்றதுக்கான பாடல் உங்களுக்கு தரமாக தான் எழுதி வச்சுருக்கீங்க. சூப்பர். வர்தாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் கொடுத்துட்டீங்க. சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். சூப்பர் இந்த சூப்பர், நல்லா இருந்தது லவ் ஃபெயிலியர் சாங்கு. அதே போல் நீங்கள் கச்சேரிக்கெலாம் போயிருக்கீங்களா கானா கற்றுக்கிறதுக்கப்புறம்? போயிருக்கீங்களா? கானா கற்றுக்கிறதுக்கப்புறம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஊரில் நான் டோலா கஷன் பாடுவேன், பாலத்து மேலே உட்காந்துனேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பசங்க இந்தமாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, படிக்க மாட்டானா, எங்கே திருந்த போகுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலாய்ப்பாங்க நிறைய பேர். நாங்கள் ஜாலிக்காக பாடுறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில.
நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சுன்னு இருக்கேன். இப்போ படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? +2 படிக்கிறேன். +2 படிச்சிருக்கீங்க. இப்போ கானா கற்றுக்கிட்டா படிக்க முடியாதுன்றது அவங்களோட தாட்டு. ஆனால் நீங்கள் கானா கற்றுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கீங்க. அது உங்கள் திறமை, அது உங்களுக்கு இருக்குது. நான் படிக்கவும் செய்வேன், என்னால் பாடவும் செய்வேன்றது உங்களுக்கு இருக்குல்ல. சூப்பர். வீட்டில் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க நீ இதை கற்றுக்கிடணுவாங்களா இல்லை கற்றுக்கூடாதுன்னுவாங்களா? இதை கற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னுவாங்களா? இல்லை நீங்களே இதில் வந்து இல்லை நான் கற்றுக்கிட்டு இதில் என்னால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்கீங்களா? சூப்பர். அம்மா அண்ணா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அம்மா சாங்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அந்த வரிகள் எப்படி இருக்கும், நீங்கள் எங்களை எங்கே கொண்டு போக போகிறீங்க அந்த வரிகள் மூலமான்றது. அம்மா சாங் பார்க்கலாங்களா? சூப்பர், பாலம் பிரதர். என்னுடைய அம்மாவுக்கு நான் தாண்டா செல்ல பிள்ளை, என்னுடைய தாய்க்கு நான் தப்பெதுவும் செஞ்சதில்லை. என்னுடைய அம்மாவுக்கு நான் தாண்டா செல்ல பிள்ளை, என்னை பெற்ற தாய்க்கு நான் தப்பெதுவும் செஞ்சதில்லை. நான் பாசமாக வணங்கிக்கிறேன் உன்னோட காலை, அம்மா உன் பாசம் என்னுடைய உயிருக்கும் மேலே. என்னுடைய தாய்க்கு நான் எப்போதுமே செல்ல புள்ள, என்னை பெற்ற தாய்க்கு நான் தப்பெதுவும் செஞ்சதில்லை. என் மனசுக்குள்ள ஒரு கோவிலத்தான் நான் கட்டி வச்சேன் தாயே உனக்குன்னு தான். தினம் கல்ல தூக்கி பல சுமைய தாங்கி நீ உழைக்கிறியே தாயே எனக்குன்னு தான். போதும்பா. உண்மையே வந்து வரிகள் எல்லாமே அப்படியே ஒரு நெஞ்சை உருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அம்மானா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அம்மான்றது வந்து உயிரினமாக பிறந்த எல்லாருக்குமே அம்மான்ற வரியும் பிடிக்கும், அம்மான்ற பாசம் பிடிக்கும், அம்மான்னு எழுதி வச்ச எல்லாருக்குமே பிடிக்கும். அதே சமயத்தில் எனக்குனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அம்மா அப்பாலாம் யாருமே இல்லை. அப்போ அப்படின்னும்போது அந்த வரிகள் வந்து எவ்வளோ ஆழமானதுன்னு சொல்லிட்டு அதை உணரும் போது தான் தெரியுது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாடல் கேட்கவே. எங்களை எங்கேயே இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அந்த வரிகள் கேட்கும்போது. சூப்பராக இருந்ததுப்பா பார்க்கும்போது. உங்களுடைய நண்பர் இருக்காங்களா, உங்கள் நண்பர்கள்லாம் இப்போ உனக்கு பிடிச்ச நண்பர்களும் இருப்பாங்க, பிடிக்காத நண்பர்களும் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நீங்கள் கானா பாடல் நான் கற்றுக்க போகிறேன், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களை எப்படி பார்த்தாங்க? சப்போர்ட் தான் பண்ணாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நண்பர்கள்னாவே ரொம்ப சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாதா பிதா குரு தெய்வன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக தெய்வத்துக்கு முன்னாடி நண்பர்கள்னு ஒன்று சேர்த்துருக்கணும். ஏன்னா எங்கேயே இருக்கிறவங்கள நம்ம வச்சுருக்கோம், பக்கத்தில் இருக்கவங்க நம்ம மறந்துடுறோம். அதுதான் தான் சொன்னோம். நீங்கள் வந்து இப்போ கச்சேரிக்கு வரீங்க, நான் உங்கள் கூட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னும்போது உங்களை அங்கே கூப்பிட்டு போயிட்டு சில பேர் மனசு வேதனையாக படுற மாதிரிலாம் பேசுவாங்க. டேய் அட்ரா, டேய் நில்றா, அந்த வார்த்தைகள் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நீங்கள் கச்சேரிக்கு போன இடத்துல ஒரு மரியாதை தர மாட்டாங்க, தெரியுங்களா? ஓ வாங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏய் வாடா போடா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது உங்களுடைய மன வேதனை எப்படி இருக்கும்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க எதை பாடுன்னுவாங்க. இப்போ 2 பேருக்கு போது நம்ம எதை பாடுறதுன்னு தெரியாது. இப்போது நான் அஜித் ரசிகர்னும் போது அஜித் ஸ்டைலில் ஒரு பாட்டு கேட்பேன், இன்னொருத்தவங்க விஜய் ரசிகர்னும் போது அவங்க விஜய் ஸ்டைலில் ஒரு பாட்டு கேட்பாங்க. அப்புறம் நான் சிம்பு ரசிகர்னும் போது நான் சிம்பு ஸ்டைலில் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் பாட்டு கேட்கும்போது யாருக்கு பாடுறது முதல்ல பாடுறதுன்னு தெரியாது. அங்கே வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம தடுமாற மாதிரி சில வார்த்தைகள் நமக்கு வரல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழல். அந்த இடத்த எதிர்கொள்றதே ரொம்ப கஷ்டமான சூழல். அது நீங்கள் இப்போ தான் +2 படிக்கிறீங்க, உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் அதை எதிர்கொள்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். இப்போ கச்சேரிலாம் போகிறீங்களே, அங்கே ஸ்பாட்லேயே சில பேர் வந்து எங்களுக்கு இந்த பாட்டு பாடுங்க இப்படி சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் ஸ்பாட்லேயே பாடுவீங்களா? ரொம்ப நேரமாக நண்பர் என்ன சொல்லுங்கள். நான் ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்க. அது கொடுத்தா பாடப்பில்லையா? இல்லை மஜாவாக பாடிடலாம், கொடுத்தல. ஓ ஸ்பாட்லேயே எழுதி வச்சிருக்கோம், ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்களா? பாய் விட்டு எடுக்கிறேன் தலைவர். பாட்டு பாடி எழுதி வச்சுருக்கீங்க, ஒரு பாட்டு தான் பாடுவார். சரிங்களா? போயிடலாம் தலை, போயிடலாம் தலை. சரி தலை, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? டபுளா ரெடி. தளபதி ரசிகர் நாங்க வாய மூணு கம்முன்னு போங்க, படத்து மேல படத்தை விட்டு இருக்கிறாரு நெஞ்ச தொட்டு, காலியாவை எடுத்து விட்டு அடிப்போம் நாங்க கல்லெடுத்து. அடுத்த விட்டான் டேசரிய, அலற விட்டான் டேட்டரிய, ஆடுவாரு தலை தலைன்னு ஒலிக்கிறாரு பல பரன்னு, நடிக்கிறாரு படப்படன்னு சொல்லுங்கடா தளபதின்னு. விஜய் படம் மதுரை, யாரு நிக்காதீங்க எதிர, உன்னை விட்டுடுவேன் சதற, ஐய வைக்க போறேன் கதற.
ஏய் 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 வேகமாக கத்தி சொல்லு தளபதினே சினிமாவை ஆள வந்த அதிபதினே வேகமாக கத்தி சொல்லு தளபதினே நம்ம சினிமாவை ஆள வந்த அதிபதினே ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஏன்னா ஸ்பாட்லேயே வரிகள் கொடுத்தாரு. அதை எதுவுமே யோசிக்காமல் டப்பு வரிகள் பார்த்தீங்க, சூப்பராக பண்ணீங்க. உங்களை உண்மையாகவே எங்கள் வரதாவேல் சின்ன யூடியூப் சேனல் பார்த்து திரும்ப நாங்கள் உங்களை வந்து வாழ்த்துறோம். நீங்கள் விஜய் ரசிகருங்களா? ஆமாம். வரிகள் செம அழகாக இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய நீங்களும் பாடல் எழுதி நண்பருக்கு தாங்க. அவர் உங்களுடைய பாடல் அடுத்தடுத்து அவர் பாடிட்டே இருப்பார். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காதல்லாம் ரொம்ப பிடிக்கும். காதலுக்கான சில வரிகள் ஏதாவது உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்களா? பாடல் கேட்கலாமா? அதுக்கும் இருக்குங்களா? சில வரிகள் மட்டும் ஒரு 4 வரி பார்க்கலாமா? பாடுங்க. டோலாக்கு டோலாக்கு ஏய் டோலாக்கு டோலாக்கு ஆடுது ஓ லோலாக்கு கிட்ட வந்து முத்தம் தாடி உன்னுடைய மாமாக்கு காதலி நீ என்ன நீயும் காதலிடி ஏய் காதலி நீ என்ன நீயும் காதலிடி டோலாக்கு டோலாக்கு ஆடுது ஓ லோலாக்கு கிட்ட வந்து முத்தம் தாடி உன்னுடைய மாமாக்கு உன்னுடைய மாமாக்கு. ஏய் செம்ம. உண்மையாகவே வந்து டோலாக்கு இந்த டோலாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. உண்மையாகவே டோலாக்கு நீங்களும் பட்டை கிளப்பிட்டீங்க. டோலாக்கு செம்மையாக இருக்குது. உங்களோட பாடல்கள் எல்லாமே கேட்டு நாங்கள் இன்னும் புத்துணர்ச்சியாக இருந்திருக்கோம். எங்கள் டீமும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய இடத்த காணா பாடணும். நீங்கள் இன்னும் உங்களை வெள்ளித்திரையில் பார்க்கணும், பெரிய பெரிய திரையில் பெரிய பெரிய ஸ்டேஜில் உங்களை பார்க்கணும். அதுக்கு வந்து எங்களுடைய வரதாவேல் சின்ன யூடியூப் சேனல் சார்பாக நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் உங்களை சந்திச்சதில் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய சேனலும் ஒரு தூணாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் தொடர்ந்து மேலே மேலே உயர்வதற்கு எங்களுடைய வரதாவேல் சின்ன யூடியூப் சேனல் டான்ஸ் டீம் அண்ட் ஆக்டிங் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். டோலாக் ராஜ், உங்களுக்கு வந்து இந்த டோலாக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? நீங்கள் எதனால் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? பசங்களாம் பாடிட்டு வச்சுட்டு இருக்கும்போது வீடியோவில் பார்ப்பேன். அப்போ எனக்கு அடிக்கணும் ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ண வந்துச்சு. ஓ அப்படிங்களா? சூப்பர். உங்கள் நண்பர்கள் வந்து பாடுறதுல நீங்கள் எதை சிறப்பாக வாசிப்பீங்க? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க? அவன் எது பாடினாலும் அடிப்பான். எதை பண்ண இருப்பீங்களா? இப்போ உங்கள் நண்பருக்காக ஒரு பாட்டு நீங்கள் பாடுறீங்களா? ஓகே பார்க்கலாமா? சரி பிரதர் பார்க்கலாம். ஐயோ 10:30 மணி பஸ்ஸில் படிக்கட்டு ஸ்டெப்ஸில் தொங்கின்னு போய் வாட்ச மேலே பார்த்தேன்டா குடுக்குதுடா நெக்கில் குடுக்குதுடா செக்கில் உக்காணிக்குது ஓரமா ஒரு டொக்குல துணியை தூக்கி மடி மேலே வச்சுக்கின்னு பத்துக்குது ஹெட்ஃபோனை தூக்கி காதில் மாட்டின்னு உக்காந்து இருக்கு பொண்ணுங்க துணியை போட்டு மறைச்சிக்குதுங்க ஒண்ணுமே தெரியல துணியை திறந்து பார்த்தா முண்டக்கண்ணிக்கு மூஞ்சி சரியில்லை துணியை போட்டு மறைச்சிக்குதுங்க ஒண்ணுமே தெரியல துணியை திறந்து பார்த்தா முண்டக்கண்ணிக்கு மூஞ்சி சரியில்லை ஐயோ அழகா இருக்கும் பொண்ணு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அழகா இருக்கும் பொண்ணு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு மொய்யே 101 வை வச்சனா சாத்துக்கொடி பை மொய்யே 101 வை வச்சனா சாத்துக்கொடி பை மொய் வச்சா தாண்டி தேங்காய் தருவேன் இல்லைனாக்கா காரி மொய்வேன் மொய் வச்சா தாண்டி தேங்காய் தருவேன் இல்லைனாக்கா காரி மொய்வேன் அழகா இருக்கும் பொண்ணு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. வாவ் வேற லெவல் தலைவா. இவ்வளோ நேரம் பாடின பாடல்களே ஒரு பெண்ணோட வாழ்க்கை வரலாறு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க. ஒரு மினிட்ல எந்த அளவுக்கு அந்த பொண்ணு, ஏன்னா அவங்க மூஞ்சி மூடிக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவங்க மூஞ்சி நல்லா இருந்துன்னு சொல்லிட்டீங்க, அவங்க ஹெட்செட் போடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்க ஹெட்செட் போடாமல் படிக்கட்டில் தொங்குறாங்க, இப்போ பிள்ளைங்க மாதிரி தொங்கின்னு வராங்கன்னு சொல்லிட்டீங்க. மொழி 101 வச்சுங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க. ஏன்னா 101 தான் இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஒரே காலண்டர் அனுப்பி கொடுத்துட்றாங்க, இல்லை கிடைக்காத அனுப்பி கொடுத்துறாங்க 100 ரூபாயில். உண்மையாகவே அருமை நண்பா. இப்படி ஒரு பாடலே நீங்கள் பொத்தி வச்சுருந்தீங்களா? சிறப்பு நண்பா. சூப்பர் வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு இன்னும் நிறையா பாடல் நீங்கள் பண்ணணும். நிறைய பாடல் நிறையா விருதுகள் வாங்கணும். நிறைய வெள்ளித்திரையில் உங்களை நாங்கள் பார்க்கணும். வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய பயணம் வந்து பெரிய லெவலில் போய் முடிவெடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தொடர்ந்து கொண்டே இருக்கணும் உங்களுடைய பயணம். இது வந்து ஒரு முடிவில்லா பயணமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய பாடலெலாம் கேட்டு நாங்கள் எல்லாமே புத்துணர்ச்சியில் இருக்கிறோம். நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும். அடுத்தடுத்த பாடல்கள் எழுதி நிறைய பாடல்கள் பாடி உங்களை வெள்ளித்திரை பெரிய பெரிய ஸ்டேஜில் உங்களை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? உங்களை வந்து நாங்கள் அடுத்த நிலைமை கொண்டு போகிறது எங்களுடைய வரதாவேல் சின்ன யூடியூப் சேனல் ஒரு தூணாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறையா பாடணும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில் எங்களுடைய வரதாவேல் சின்ன யூடியூப் சேனல் ரொம்ப மகிழ்ச்சி சொல்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி கானா கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி திறமைகளை வச்சுட்டு யாரை பார்க்கணும், எங்கே எப்படி வளரணும்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி கானா கலைஞர்கள் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க.
இவருடைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கானாவில் வளர்ந்துருக்கிற நிறைய கானா கலைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர்த்து விடுங்க. கலை தெரிஞ்சவங்க கலையை வளங்க, கலை தெரியாதவங்க இந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடுங்க. உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் வரதாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனல். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பாடலில் வந்து நீங்கள் நிறையா பாடல்கள் நீங்கள் எழுதி பாடணும். நீங்கள் இருவருமே உங்களுடைய பயணம் வந்து நெடுந்தோறும் தொடர்ந்து கொண்டே போகணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நிறைய நீங்கள் பாடுங்க. எங்களுடைய வரதாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி நண்பா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் ஒரு 5 வருஷமாக பாடிட்டு இருக்கேன். கானா பாடுறீங்களா? சூப்பர். எங்களை அடையாளப்படுத்த யாரும் வரலை. இப்போ முத எங்களை அடையாளப்படுத்த வந்த வரதவேல் சினி ஸ்டுடியோவுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. டோலாக் ராஜ் சார்பாகவும் கானா நவீந்தர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வரதாவேல் சினி ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்துங்க. காலையில் அவளை ட்ராப் பண்ணுவேன், மாலையில் அவளை பிக்கப் பண்ணுவேன். பைக்கில் என்ன டிரைவரை பார்த்தா என் காதலை தூக்கி குப்பையில் போட்டா. ஃபிகரை வச்சுன்னு ஓட்டுவேன் 140 ஸ்பீடு. எனக்காக காத்துல இருக்கும் ஜிஹெச்சில் மாடு. வரதவேல் அண்ணா உங்கள் ஃபிகரை நீயும் மறந்து உங்கள் வாழ்க்கையில் திருந்து. உங்கள் ஃபிகரு உன்னை மறந்துடுச்சுன்னா குடிக்காதீங்க மருந்து. உங்கள் ஃபிகரு நீயும் மறந்து உங்கள் வாழ்க்கையில் திருந்து. ஃபிகரு தானே ஏமாத்திட்டா குடிக்காதீங்க மருந்து. பொண்ணுங்க அட்டை பூச்சிடா, பசங்க ரத்தத்தை உறிஞ்சிடும். பொண்ணுங்க அட்டை பூச்சிடா, பசங்க ரத்தத்தை உறிஞ்சிடும். காதலிச்சு என்ன அவ பைத்தியமாக்கிட்டா. திரு நாய போல ரோடா அலைய விட்டுட்டா. திரு நாய போல ரோடா அலைய விட்டுட்டா. அவ்வளோதான் தலைவா. என் ஃபிகர் எனக்கு பிடிக்காதானே தலைவா. இப்ப மீ இந்த கறியை பட்டி அந்த பாட்டு என்ன நம்பி நீயும் வந்தா நல்லா பாத்துப்பேன். கைட்டு விட நீ நினைச்சா கொண்டையாத்துப்பேன். கைட்டு விட நீ நினைச்சா